வணக்கம். திருச்சிலேருந்து வல்லவன். லாஸ்ட் வீடியோ ஒய் நாட் சிவில் இன்ஜினியரிங்க்கு நல்ல கமெண்ட்ஸ் ப்ளஸ் ஃபீட்பேக் கிடச்சிது. அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட் ஆர் த ஸ்கோப்ஸ் இன் சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் படித்து முடித்தா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்கிறத பார்க்கலாம். சிவில் இன்ஜினியரிங் இஸ் அன் ஓஷன். நிறைய வாய்ப்புகள் திறமையானவர்களுக்காக கொட்டி கிடக்கின்றது. நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸ்கோப்ஸ் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சின்ன சஜஷன் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நமக்கு என்ன வரும், நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு எது மேட்ச் ஆகும், நமக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சிந்திச்சு அதுக்கு தகுந்த பாத் செலக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. என் ஃப்ரெண்ட் இது பண்ணுறான், நல்லா க்ரோத் ஆகிட்டான், என் ரிலேஷன் இது பண்ணுறாங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு நினச்சி இன்னொருத்தவங்களை ஃபாலோ பண்ணி போகிறது நல்லா வருமானா எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர்த்துக்கு வர்றது நமக்கு வராமையும் போகலாம், சில பேர்த்துக்கு வராதது நமக்கு வரலாம். ஸோ நமக்கு என்ன வரும், நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு எது சூட் ஆகும், நமக்கு எது பிடிச்சிருக்கு, நம்ம ஆம்பிஷன் என்ன, நம்ம ஃபேமிலி சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாமே நினைவில் கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாத் சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, நம்ம பிஇ படித்து முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்திங்கன்னா, ஒன்று ஹையர் ஸ்டடீஸ், ரெண்டாவது we can be employee in any company or we can become employer, that is entrepreneur. Higher studies பார்க்கும்போது we'll be having two options, either in technical side or non-technical side. Technical side பார்க்கும்போது we can pursue either ME or MS. ME, Master of Engineering, or MTech. This is usually a 2 years course. Famous courses of ME பார்த்தீங்கன்னா either Structural Engineering, Construction Management, Environmental Engineering, Geotechnical Engineering, Transportation Engineering, and so on. Top rank colleges to pursue ME அப்படின்னா IITs, NITs, BITS, and so on. Also we can pursue ME in any Anna University colleges, that is Anna University affiliated colleges or Anna University Gindi. IIT, NITs போகிறதுக்கு we must clear the GATE examination, that is the entrance for IITs or NITs. So my request, பிஇ படிக்கிற பசங்க செகண்ட் இயர்லேருந்தே கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது பெஸ்ட். நம்ம ஹையர் ஸ்டடீஸ் போகாட்டியும் கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி அட்டன் பண்ணோம்னா தட் வில் பி யூஸ்ஃபுல் டு ஜாயின் இன் PSUs, பப்ளிக் செக்டர் கம்பெனிஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ ப்ரிப்பரேஷன் ஃபார் கேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் மஸ்ட். இன்கேஸ் நம்ம கேட் ப்ரிப்பேர் பண்ணி IITs கிடைக்காட்டியும் கேட் ப்ரிப்பேர் பண்ண நாலேஜ் வச்சு ஈஸியாக டான்செட் எக்ஸாம் நம்ம யூ கேன் ஏபிள் டு அட்டெண்ட் அண்ட் கெட் மார்க்ஸ். அது மூலிமா வி கேன் கோ டு அண்ணா யூனிவர்சிட்டி ஆர் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ், பிகாஸ் டான்செட் இஸ் த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் தோஸ் காலேஜஸ். ME முடித்ததுக்கப்புறம் வாட் ஆல் த கேரியர் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா, ஒன்றா வி கேன் என்டர் இன் டு த கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸ், ஆர் வி கேன் டூ R&D, or we can go for teaching field and we can pursue part-time PhD and so on, or we can also pursue full PhD. ME, MS, PhD இதெல்லாம் படிக்கிறதுக்கு government is giving stipend amount, not only Anna University, other universities in Tamil Nadu, also in India, stipend amount தராங்க. So we can use those opportunities. Next, MS, Master of Science. MTechக்கும் MSக்கும் என்ன வித்தியாசம்னா, MS is more of research oriented. We can study MS either in India or also outside the countries, outside the nation, like US, UK, German, அங்கேயும் MS படிக்கலாம். Entrance exams depend upon the universities. ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ் ஏற்ற மாதிரி entrance examination இருக்கும்.
but it is must to appear for TOEFL exam, IELTS, GMAT, GRE. In the exams நீங்கள் அட்டன் பண்ணுறது must for the English proficiency. We can also have scholarship opportunity இருக்குது, loan opportunity இருக்குது, we can use for studying MS in India or also in abroad. Career option same as MTech. We can after MS we can go for corporate industries, or we can further pursue research and development. We can further pursue PhDs and so on. In case if you finish MTech, MS in foreign universities, you can work even there, or also you can come back to India. That depend upon the patriotism of individual. So this is about technical studies. Coming back to non-technical, we can pursue MBA, Master of Business Administration. ME or MS படிக்கிறது to manage technology or science, whereas MBA படிக்கிறது to manage people. நமக்கு business management சைடில் passion இருந்துச்சுன்னா we can pursue MBA. MBA is of course 2 years course. Even part-time MBAஸும் இருக்குது, but full-time MBA is a 2 years course. டாப் மோஸ்ட் காலேஜ் இந்தியாவில் பார்த்தா எவ்ரிபடி நோ IIM. அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு CAT, GMAT அதெல்லாம் வி மஸ்ட் கிளியர். அதர் காலேஜஸ் ஆல்சோ ஆஃபரிங் MBAs, யூ கேன் ஆல்சோ ட்ரை தட். ஈவன் பார்ட் டைம் MBAஸும் இருக்குது, ஆஸ் ஐ செட் பிஃபோர். ஆல்சோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆல்சோ நம்ம MBA படிக்கலாம். IGNOU, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்கனைசேஷன் ஆஃபரிங் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அதுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்குது. அதை கிளியர் பண்ணி we can study MBA. அதுக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு ஃபீஸிபிலிட்டி இருக்குது. அதுக்கும் கேரியர் ஆப்ஷன் ஃபார் MBA படிச்சுட்டு ஆஃப்கோர்ஸ் we can go for கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ். நல்ல ஒரு மேனேஜர், HR மேனேஜர், இல்லைனா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர், அந்த மாதிரி ரேஞ்சில் போகலாம். நல்ல சேலரி கிடைக்கும். நல்ல ஹை ரேங்க்லேயே இனிஷியலாகவே ஹை ரேங்கில் போய் உட்காரத்துக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி MBA படித்தா இருக்குது. நெக்ஸ்ட், if you want to become an employee, we have 3 options: government sector, public sector and private sector. Government sector பார்க்கும்போது highest rank of service in our nation is IES, Indian Engineering Service. This is equal to an IAS cadre. UPSC exam எழுதி we can go for IES. நம்ம எக்ஸாம் எழுதி ஈவன் IAS கிடைக்காட்டியும் நம்ம அந்த நாலேஜ் வச்சு we can easily get into other departments like CPWD, Marine, Army like Forces, NHAI, Airport Authority, Food Corporation and so on. நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது. நம்ம IAS எய்ம் பண்ணி படிக்கிற படிப்பு இது எல்லாத்துக்கும் போகிறதுக்கு யூஸாக இருக்கும். நாட் ஓன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கவர்மெண்ட் செக்டர்ஸில் எக்ஸ்க்ளூசிவ்லி சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு we having lot of opportunities. You have to write either UPSC or SSC examinations to get into the government sector jobs. Then public sector undertaking jobs, PSU ன்னு சொல்லுவாங்க. Example IOCL, ONGC, BHL, NTPC, DRDO. These are examples of some PSU undertaking jobs. இதுக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு தனித்தனி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. பட் இருந்தாலும் gate examination score is very important, and maximum they are seeing the gate score. As I said before, நீங்கள் gate examக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா you can either go for higher studies or you can come into these sectors. Career growth பார்த்திங்கன்னா both for public sector and also for government sector it will be linear. உள்ளே நீங்கள் வந்து எதை பப்ளிக் செக்டர்லாம் உள்ள PSU ஜாப்ஸ்குள்ளே போனீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் இன் ஆஸ் எதோ கிராஜுவேட் ட்ரெயினிங் ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் உள்ளே போவீங்க. தென் யூ வில் பி கிவன் ப்ரொமோஷன். growth வந்து it will be linear. Else private sector growth will be linear for the 5 to 6 years, and then depend upon your ability and other activities your growth level may change. Private sector recruitment பார்த்தீங்கன்னா either through on campus
or via advertisement given by them. ப்ரைவேட் செக்டர்னும் போது டாப் மோஸ்ட் எவ்ரிபடி நோ எல்என்டி, கேமல் இந்த மாதிரி கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்குது. எல்லாமே ஆல் த ப்ரைவேட் செக்டர்ஸ், ஆல் த ப்ரைவேட் கன்சர்ன்ஸ் யூ கோ அண்ட் ஒர்க் கம் அண்டர் கேட்டகரி. சேலரி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 10,000 35,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. டிபெண்ட் அப்பான் த கம்பெனி அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கேண்டிடேட் எலிஜிபிலிட்டி அண்ட் இஸ் நாலேஜ். இதை பொறுத்து சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், ஆண்டர்ப்ரனர்ஷிப், பிஸ்னஸ். மை அட்வைஸ் இஸ், எடுத்தோடனே பிஸ்னஸ்க்கு இறங்கிறது இஸ் நாட் அ குட் அட்வைசபிள் மேனர். நாட் ஓன்லி இன் சிவில் இன்ஜினியரிங், எந்த ஃபீல்டாக இருந்தாலும் வித்தவுட் பேசிக் அண்ட் ஆம்பிள் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் பிஸ்னஸ் இறங்கிறது இஸ் அ ரிஸ்கி ஒன். எக்ஸ்க்ளூசிவாக சிவில் இன்ஜினியரிங்கில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது பிஸ்னஸில். இஃப் யூ ஆர் குட் இன் சர்வேயிங், யூ கேன் பிகம் அ குட் சர்வேயர். இல்லை நல்லா பில்டிங் உங்களுக்கு கட்ட நல்லா பழகிட்டிங்கன்னா யூ கேன் பிகம் அ பில்டிங் இன்ஜினியர். நல்லா ப்ரைவேட்டாக பில்டிங் கட்டி நல்லா வளர்ந்துட்டு அந்த க்ரோத்தை வச்சு யூ கேன் கிராஜுவலி மூவ் இன் டு த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணலாம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்களுக்கு நல்ல ஃபண்ட் இருக்குது அப்படின்னா யூ கேன் பிகம் அ மெட்டீரியல் சப்ளையர். இப்போ சிமெண்ட் இந்த மாதிரி வாங்கி விற்கிறது, அக்ரிகேட்ஸ் விற்கிறது, சாண்டு விற்கிறது, இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ உங்கள்கிட்ட நல்லா ஆள் பலம் இருக்குன்னா யூ கேன் பிகம் அ மெட்டீரியல் சப்ளையர், ஆர் யூ கேன் பிகம் அ லேபர் சப்ளையர். இந்த மாதிரி யூ கேன் டூ. ஆர் ரியல் எஸ்டேட்னா ஜஸ்ட் பிளாட் வாங்கி லேண்ட் வாங்கி பிளாட் போடுறது. ஐ நாட் மீனிங் ஹியர். உங்கள்கிட்ட நல்ல நாலேஜ் இருக்குது, திறமை இருக்குது, இன்னொருத்தட்டு நல்ல ஒரு லேண்ட் இருக்குன்னா 2 பேரும் எம்ஓஇ போட்டு அவங்க லேண்ட் யூஸ் பண்ணி பில்டிங் கட்டி அதில் வர ஷேரை ஈக்குவலாக டிவைட் பண்ணி போகிறது. இந்த மாதிரி திங்க் பண்ணி போகலாம். ஆர் ப்ரிப்பேர் பிளான். நல்ல உங்கள்கிட்ட பிளான் போடுற நாலேஜ் இருக்குது, க்ரியேட்டிவிட்டி இருக்குன்னா யூ கேன் சிட் இன் அ ரூம், சிங்கிள் ரூம் போதும் அதுக்கு. யூ கேன் ப்ரிப்பேர் பிளான், ப்ரிப்பேர் ப்ளூ பிரிண்ட், கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்குண்டான வேலையும் யூ கேன் டூ. ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிஸ்னஸில் இருக்குது. அது நம்ம ஓன் க்ரியேட்டிவிட்டி பொறுத்து. ஐ ஹோப் திஸ் வீடியோ மைட் பி யூஸ்ஃபுல். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூஸ் த ரைட் பாத் ஃபார் த சக்ஸஸ்ஃபுல் லைஃப். தேங்க்யூ.